ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வி.கே. ராமசாமி தயாரித்த 4 படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குணச்சித்திர நடிகரும் நகைச்சுவை நடிகருமான மறைந்த வி.கே. ராமசாமி தயாரித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். முதலில் 1957 வெளிவந்த படம் மக்களை பெற்ற மகராசி. சிவாஜி கணேசன், பானுமதி, வி.கே. ராமசாமி, நம்பியார் மட்டுமல்ல நடித்த படம். இந்த படத்தை இயக்குனர் ஏ.பி. நாகராஜனோடு சேர்ந்து வி.கே. ராமசாமியும் தயாரித்தார். நல்ல பாடல்கள் இடம்பெற்ற படம், நல்ல படமும் கூட. 100 நாள் ஓடியது. இசை கே.வி. மகாதேவன். அடுத்து 1962 வெளிவந்த படம் வடிவுக்கு வளைகாப்பு. சிவாஜி கணேசன், சாவித்திரி, சவுகார் ஜானகி மட்டுமல்ல நடித்த படம். இந்த படத்தையும் ஏ.பி. நாகராஜனோடு இணைந்து வி.கே. ராமசாமி தயாரித்தார். இந்த படம் ஓரளவு 60 நாட்கள் வரை ஓடியது. இந்த படத்தை இயக்கியவர் ஏ.பி. நாகராஜன். ஏ.பி. நாகராஜன் இயக்கிய முதல் படமும் கூட. அடுத்து 1966 வெளிவந்த படம் செல்வம். இந்த படத்தை வி.கே. ராமசாமி தனித்து தயாரித்தார். கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்கினார். சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா மட்டுமல்ல நடித்த படம். இந்த படமும் ஓரளவு 70 நாட்கள் வரை ஓடியது. அடுத்து 1978 வெளிவந்த படம் ருத்ர தாண்டவம். இந்த படத்தை இயக்கியவர் கே. விஜயன். இந்த படத்தை வி.கே. ராமசாமி தயாரித்தார். இந்த படத்தில் விஜயகுமார், சுமித்ரா, வி.கே. ராமசாமி, நாகேஷ் மட்டுமல்ல நடித்திருந்தனர். இந்த படமும் ஓரளவு 50 நாட்களை நெருக்கி ஓடியது. ஆக இந்த படங்கள் எல்லாம் வி.கே. ராமசாமிக்கு ஓரளவு லாபத்தை தந்த படங்கள் என்றே சொல்லலாம். அவ்வளவு நஷ்டம் ஏற்படவில்லை. இதன் பின்பு கடைசியில் 1983 ஜோடி புறா என்ற படத்தை இயக்கினார். அந்த படம் சரியாக ஓடவில்லை, நஷ்டப்படுத்தியது. சரிவர்ஸ், இந்த கடலுத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகான சந்திக்கிறேன். நன்றி.